ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர் பணி நிரப்புகிறாங்களே மேம், அந்த எஸ்எம்சியில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றின வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து போடுறேன். நீங்கள் நிறைய பேர் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா பிஎட் படிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்துட்ருக்கவங்களா இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள்லையும் 38 மாவட்டங்கள்லையுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் கேட்குறது நிஜம்தான். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த காலி பணியிடம் இருக்கோ அந்த இடங்களில் தற்காலிக ஆசிரியர் பணியை நிரப்ப போகிறாங்க. அதுவும் எக்ஸாம்லாம் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இல்லை, நேரடியாக பள்ளி மேலாண்மை குழு மூலமாக. இது வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு திட்டம் தான். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்னு சொல்கிற மாதிரி போன ஆட்சியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் வந்து நடக்க போகுது. பள்ளி மேலாண்மை குழு மூலமாகவே அந்த நியமனத்தை நடத்த போகிறாங்க. ஒரு சில இடங்களில் நடத்தியே முடிச்சிட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் நான் வந்து எஸ்எம்சியில் வந்து டீச்சராக வந்து செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க, 4ஆம் தேதியிலேருந்து ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம், ஆசிரியர் பணியை தற்காலிக பணியாக போடாமல் ஒரு நிரந்தர பணியாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நம்மளும் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? எடுத்த உடனே டக்குன்னு நிரந்தர பணியெல்லாம் போட்டுற முடியாது. ஸோ இருக்கிற வேக்கன்சிக்கு இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விரைவில் நிரந்தர ஆசிரியர் பணியிடமாக எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். சரி, ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. எஸ்எம்சி மூலமாக தான் நியமனம் நடக்குது, ஆனால் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிடாதீங்க. இதில் யாருக்கு முன்னுரிமை, சம்பளம் எவ்வளோ கைக்கு வரும், இதில் இருக்கிற ஆபத்துகள் என்ன, லாபங்கள் என்ன, எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரகசியமாகவே இருக்குது. அந்த ரகசியம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது உங்களுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஜூன் மாதம் வந்துட்டாலே ஸ்கூல் ரீஓப்பனிங் டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் 2026 to 27 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பாசிட்டிவான நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஒரு சில பள்ளிகள்லாம் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நியூஸும் வந்துட்டுருக்கு. சரி, ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க. அப்போ அந்த வகுப்பறைக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு யார் பாடம் நடத்துறது? அரசு தேர்வு வச்சு ரிசல்ட் போட்டு கவுன்சிலிங் நடத்தி புது டீச்சர்ஸை கொண்டு வரதுக்குள்ளே இந்த வருஷமே முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் பள்ளிக்கல்வித்துறை ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர் நியமனம். அதாவது நிரந்தர ஆசிரியர் வர வரைக்கும் தான் இந்த பிள்ளைங்களுடைய படிப்பு கெடக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு எமர்ஜென்சி பிளான் தான் இந்த எஸ்எம்சி தற்காலிக ஆசிரியர் பணி. எப்போ வேணாலும் அந்த இடத்துக்கு நிரந்தர ஆசிரியர் வரலாம், டிரான்ஸ்ஃபரில் வரலாம், இல்லை போஸ்டிங் போட்டிருப்பாங்க, போஸ்டிங் மூலமாக வரலாம், கருணை அடிப்படையில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நிரந்தரமாக ஒரு ஆசிரியர் அந்த இடத்துக்கு நிரப்புற வரைக்கும் இப்போ தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கிறவங்க அந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணிடலாம். அண்ட் தேர்ந்தெடுக்கிறவங்களையும் 1 year டியூரேஷன் அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட்லி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது, எங்கள் மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்கா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த வேக்கன்சி இருக்குது. ஆனால் இது மாவட்ட வாரியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் வெப்சைட் மூலமாகவோ வர நோட்டிஃபிகேஷன் கிடையாது. உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு அரசு தொடக்க பள்ளியிலையோ இல்லை உயர்நிலை பள்ளியிலையோ மேல்நிலை பள்ளியிலையோ ஒரு ஆசிரியரிடம் காலியாக இருந்தால் அந்த பள்ளிக்கு மட்டும்தான் அந்த வேக்கன்சி. மாநிலம் முழுக்க மொத்தமாக ஒரு 13,000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகளில் தான் இந்த பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தான் நம்ம கதையோடைய மெயின் ட்விஸ்ட்டுக்கே வரோங்க. வேலை காலியாக இருக்குது, நானும் பிஎட் முடிச்சிருக்கேன், எனக்கும் வேலை கிடைக்கும்னு நினச்சா அங்கே தான் பள்ளி கல்வித்துறை ஒரு செக்கு வச்சுருக்காங்க. அவங்க போட்ட ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? கடந்த 2025-26 கல்வியாண்டில் எந்தெந்த ஆசிரியர்கள் எஸ்எம்சி மூலமாக தற்காலிகமாக வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கே இந்த வருஷமும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் வேலை பார்த்தவங்கள அப்படியே தொடர வைக்கணும். ஒருவேளை போன வருஷம் வேலை பார்த்தவங்க வரலன்னு சொன்னாலோ அல்லது புதுசாக ஒரு வேக்கன்சி உருவாகி இருந்தாலோ மட்டும்தான்
புதிய நபர்களை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இந்த வேலைக்குன்னு சொல்லி ஒரு தகுதி வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த தகுதி இருக்கணும். அதே போல் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா அவங்க டிடிஎடு டிஇஐஇடி ப்ளஸ் டெட்டு பாஸ் செஞ்சுருந்தா கூடுதல் பலம் அப்படின்னு சொல்கிறாங்க இடைநிலை ஆசிரியர் எஸ்டிடிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்களுடைய மாத சம்பளம் பாருங்கள், சேலரி 12,000, மாத சேலரி வந்து 12,000. அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தால் எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து 15,000 சம்பளம். முதுநிலை ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம். இதுதான் இப்போ நிர்ணயிச்சிருக்க சம்பளம். ஸோ சம்பளத்தை பார்த்துருப்பீங்க. ஐடி வேலை அளவுக்குலாம் இல்லை. சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே சமயம் இது ஒரு தற்காலிக வேலை தான். நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டாலோ இல்லை கவுன்சிலிங் மூலமாக வேறு டீச்சர் வந்தாலோ இந்த வேலை உடனே முடிவுக்கு வந்துடும். இதையும் நீங்கள் கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நான் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க. ஆன்லைனில் எந்த லிங்க்குமே கிடையாது. முதல்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிற அரசு பள்ளிக்கு நேராக போங்க. அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் இல்லை பள்ளி மேலாண்மை குழு தலைவரை போய் பாருங்கள். உங்கள் பள்ளியில் தற்காலிக ஆசிரியரிடம் காலியாக இருக்கான்னு கேளுங்க. காலியிடம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ்கள், அதாவது ரெஸ்யூமே, பிஎட் முடித்தது, டிடிஎட் முடிச்ச சர்டிஃபிகேட், ஸ்டேட் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட், அந்த நகல்கள்லாம் அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க அந்த பள்ளியோட மேலாண்மை குழுவை கூட்டி தீர்மானம் போட்டு உங்களை வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க லோக்கல் லெவலில் நடக்கிற ப்ராசஸ் தான். சில சமயம் இதில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, அவங்க தெரிஞ்சவங்கன்றதால போட்டுட்டாங்க, இது எல்லாமே கூட நடக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக லோக்கலில் நடக்கிற ப்ராசஸ் தான். சம்பளம் கம்மி தான், தற்காலிக வேலை தான் அப்படின்னு இதை அலட்சியெல்லாம் படுத்தாதீங்க. ஏன்னா அரசு பள்ளியில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவலாம். அதை விட முக்கியம், போதிய ஆசிரியர் இல்லாமல் கஷ்டப்படுற நம்ம ஊர் ஏழை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித்தர்ற அந்த ஆத்ம திருப்தி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. நீங்கள் தகுதியானவராக இருந்தால் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கு போய் பேசுங்க. வாய்ப்பை நழுவ விடாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் எப்போவுமே நம்மளை தேடி வந்துட்டுருக்கிறது இல்லை, நம்ம தான் அதை தேடி போகணும். சில சமயங்களில் நம்மளை தேடி வந்துடும், அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிஎட் முடித்தவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை வந்து டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அரசு வேலைக்கு போகணுன்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் எஸ்எம்சி மூலமாக இந்த மாதிரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 2 மாவட்டத்தினுடைய எஸ்எம்சி வேகன்சி காமிச்சிருக்கேன், சென்னை அண்ட் திருப்பத்தூர். இதே போல் எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்குது. பட் எனக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கல. கிடச்சி தான் கண்டிப்பாக வந்து நான் போட்டு விடுறேன். சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.